ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரை வந்து செய்ய போகிறோம். ஒரு சிம்பிளான ரெசிபி இது. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ப்ரான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து தாளிக்கிறது ஆயில் கடுகு யூஸ் பண்ணாதீங்க. பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. ஸ்லைஸோ டைஸோ அது போல் கட்டிங்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. சாப் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. எத்தனை நிமிஷம் வதக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சோம்பு போடுங்க. சோம்பு வந்து ஃபஸ்ட்டு போடாதீங்க. வெங்காயம் லைட்டாக வதக்கிட்டு சோம்பு போடுங்க. சோம்பு போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். நான் பச்சை மிளகாய் எப்படி போடுறேனோ அதே மெத்தட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு ரிசல்ட் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா வதக்கிட்டு கல் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இது எல்லாமே போட்டு வதக்குங்க. நீங்கள் எவ்வளோ குக் பண்ணுற டைமிங் வந்து எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதுக்கு தகுந்த தான் அந்த டிஷ்ஷோடைய டேஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து நான் இந்த டைமில் தான் போடுறேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போடல, இந்த டைம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிக்ஸ் மிளகாத்தூள் மசாலா வந்து போட்டு கிளறேன். இது வந்து 3 நிமிஷம் நீங்கள் வந்து டாஸ் பண்ணணும். இது போல் நல்லா நீங்கள் டாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ஒரு தொக்கா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை முன்னாடி போடக்கூடாது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ப்ரான் வந்து நான் ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரான் வந்து வாஷ் பண்ண ப்ரான் வந்து அதுக்கப்புறம் தொக்கில் போடுங்க. அதில் வந்து நடுவில் வந்து நரம்பு வரும். அந்த நரம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க, பிளாக் கலரில் வரும். அதுக்கப்புறம் வந்து ப்ரானு போட்டு நல்லா வதக்குங்க. ப்ரானுடைய குக்கிங் டைம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 2லேருந்து 3 நிமிஷம் தான் குக்கிங்குடைய டைம். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ப்ரான் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரான் வந்து லப்பர் மாதிரி ஆகிடும், நல்லாவே இருக்காது உங்களுக்கு. அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். 3 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணாதீங்க. நான் அந்த டைமில் தான் குக் பண்ணியிருக்கேன் இது, ஓகேவா? அதனால ப்ரான் பொறுத்தளவு 2லேருந்து 3 நிமிஷம் நான் வதக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சு தான் அந்த தண்ணியிலையே வந்து வேக வைக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளித்தேன் கையில், அவ்வளோதான். மற்றபடி தண்ணி அதிகமாக ஊற்றவே இல்லை. ட்ரை ஆகிடுச்சு. இதே உங்களுக்கு ப்ரான் ட்ரை ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ குக்கான ப்ரானை வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை நம்ம சீசனிங் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட போகிறோம். ஒரு சூப்பரான ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே உங்களுக்கு பெப்பர் ஃப்ரை வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கின்னு பெப்பர் போட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதே போல் நம்ம சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் சம்மந்தப்பட்ட டிஷ் நிறையா இருக்குது. அதே போல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் கீழே அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணேன். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.